गुरु ब्रह्मं गुरु विष्णु गुरुदेवा महेश्वरा गुरु शास्ता परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः. என் குருநாதர் ஐயா பிரம்மஜோதி சுவாமிகள், ஐயா ஞானசேகரர் சுவாமிகள். இந்த அடியனை உருவாக்கினது முருகபெருமானும் எங்கள் குருநாதர் பிரம்மஜோதி சுவாமிகளும். இந்த பிரம்மஜோதி சுவாமிகள் என்பவர் என்னுடைய தந்தையார். இன்றைய வரைக்கும் என் தந்தை என்பது நான் யாருக்கும் கூறலை. இந்த அன்புக்காக இந்த அடியை என் தந்தையாக அவரை கூறுறேன். என் குருநாதருடைய பெயர் பிரம்மஜோதி சுவாமிகள். இந்த இடத்துல 2016 இந்த அடியனுக்கு முருகபெருமானும் ஐயா குருநாதரும் எனக்கு இந்த அமைப்பை கொடுத்துருக்குறாங்க. அவர்களுடைய ஆசை கொடுத்துருக்குறாங்க, அவருடைய அருளை கொடுத்துருக்குறாங்க. இந்த இடம் இரும்குன்றம் பள்ளி. இந்த இரும்குன்றம் பள்ளி எதனால் பெயர் வந்ததுன்னா, இரு அருகுன்றம், வலது பக்கம் குன்று, இடது பக்கம் குன்று, இதுக்கிடையில் அமர்ந்திருக்கிறார் பாலமுருகனா. இந்த பாலமுருகனை உருவாக்குனது எம் குருநாதர் பிரம்மஜோதி சுவாமிகள். 2001 முருகனுடைய ஆசையோடு, முருகனுடைய அருளோடு, முருகனுடைய கட்டளையோடு, முருகனுடைய வாக்கோடு இந்த இடத்தை ஐயா பிரம்மஜோதி சுவாமிகளுக்கு முருகபெருமான் காட்சி கொடுத்து என்னை அங்கே உருவாக்க என்பது அவருடைய சொல், அவருடைய வார்த்தைகள், அவருடைய ஆசை. பிரம்மஜோதி சுவாமிகள் பெயர் வைத்தது குருமார்கள் அவர்களுக்கு வைத்தாங்க. அவருடைய பெயர், சொந்த பெயர் துரைசாமி. இங்கிருந்து ஒரு 19 கிலோமீட்டர் ஜானகிபுரம் என்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்து ஆளாக்கி, அதாவது பொன்னுசாமி பாப்பாத்தி என்ற பெயர் கொண்ட அவர் தாய் தந்தை அவர்களுக்கு பிறந்த பிள்ளை தான் ஐயா துரைசாமி அவர்கள். இல்லறத்தை விட்டு துறவரம் உண்டார். இல்லறத்தை விட்டு துறவரம் உண்டார். முருகன் என்னை அழைக்கிறார் என்பது இல்லறத்திலிருந்து 9 பேரமார் பேத்தி அவர்களெல்லாம் கண்டுட்டு, அவர்களுக்கு 4 பிள்ளைங்க. அந்த 4 பிள்ளைகளுக்கு திருமணம் முடிந்து பேரமர்களை எடுத்து என் முருகன் என்னை அழைக்கிறார் என்றது இல்லறத்தை விட்டு துறவரம் பூண்டு பற்று அற்று இருந்தால்தான் நான் இறைவனை காண முடியும் அப்படின்ற ஒரு நிலையோடு இந்த அறுவடை வெட்டையும் 5 மாதத்திலே யாத்திரையாக நடந்து கடைசியாக எனக்கு முருகன் கொடுத்த அந்த காட்சி பெரும்பேறு என்ற கண்டிகை, தொழுப்பேடு பக்கத்தில் இருக்கும் பெரும்பேடு என்ற கண்டிகையில் 9 நாள் வந்து அமர்ந்து அங்கே குருக்கள் அடைக்கலம் கொடுத்து நம்ம அகத்திய மாமுனிக்கு கல்யாண கோலத்தில் சிவபெருமானும் முருகபெருமானும் காட்சி கொடுத்தால் போல் இவர் ஐயாவுக்கு காட்சி கொடுத்து, நீ நோக்கி வந்த இடம் இதல்ல, உனக்காக விட்டகோர துட்டோகரே இந்த இரு அருகுன்ற வள்ளி மலை மீதும் வேத நாராயணபுரத்தை சேர்ந்த அந்த இடமும் அங்கே போய் என்னை உருவாக்குன்றது முருகனுடைய கட்டளை. அதன் பிறகு ஐயா 2001 பங்குனி மாதம் பங்குனி உத்தரம் 2001 இந்த குன்றிலிருந்து எதிர்த்த குன்று தேவர்மலை என்ற பெயர், அந்த தேவர்மலையில் வந்து அமர்ந்தார். அமர்ந்து அங்கேயும் ஒரு சில விஷயத்தினாலே இருந்து மீண்டும் முருகனுடைய கட்டளை அதுதான். இருந்தபோதிலும் முருகனுடைய திருவிளையாடல் பெரிய விளையாட்டலாச்சே, அதனால் அந்த குன்றிலிருந்து இந்த குன்றுக்கு மலை விட்டு கீழே இறக்கிட்டாங்க அடியார்கள்லாம் சேர்ந்து ஒரு சில விஷயத்தோடு. அதோடு இந்த கிராமத்தார் அடியாருக்கு அடைக்கலம் கொடுத்து இந்த குன்று மேலே வந்து அமர்ந்து ஐயன் பாலமுருகன் அவரை உருவாக்கி அவரை அமர வச்சு. இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, 700 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்ட பிரம்மச்சாரியாக பிராமண குலத்தில் பிறந்து வேதம் படித்து சமஸ்கிருதம் படித்து ஐயா சிவபெருமானுடைய வழிபாடும் முருகனுடைய வழிபாடும் பண்ணியிருந்தார். 7வது தலைமுறையாக பிறந்து இவ்விடத்தில் முருகனை உருவாக்க சொன்னது முருகன். அதனால் அதற்கு ஒரு அர்த்தம் கேட்டாங்க அடியாருங்க. 700 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருந்தீங்களா, அதுக்கு ஆதாரம் என்னன்னு. அந்த வேலை அப்புறமா எடுத்துங்க ஐயா. அதுக்கு ஆதாரம் வேல், கருங்கல்லால் செய்யப்பட்ட அந்த வேல். 700 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொக்கிஷம் அந்த தேவர் மலையில் இருந்தது. அந்த வேல் அதுக்கு ஒரு பவர் உண்டு, அதுக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு.
ஏன்னா முதல்ல வந்து ஐயா இங்கே வந்து அமர்ந்து அருணாசல சுவாமிகள் என்ற பெயர் கொண்ட குருமார், அந்த குருமார்கிட்ட ராஜயோகத்தினுடைய தீட்சை பெற்று தியான நிலையில் அமர்ந்து அந்த தியான நிலை வழியாக அந்த வேல் தெரியப்பட்டது. அதில் அடியாருங்க, ஆடு மாடு மேய்க்கிற அடியாருங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருந்தாங்க. ஐயாவுக்கு தெரிஞ்ச உடனே அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சேர்த்துட்டாங்க. முதல்ல பிரதிஷ்டை பண்ணது வேல். அதனால் அந்த வேலுக்கு ஒரு பவர் உண்டு. அந்த வேலை வர அடியார்கள் குறையோடு வராங்க, கஷ்டத்தோடு வராங்க, வினையோடு வராங்க, புத்திர பாக்கியம் கேட்டு வராங்க, வேலை இல்லாமல் வராங்க. அந்த வேலும் மயிலும் 9 சுத்து சுற்றி விழுந்து வணங்கினால் ஜெயம் என்பது என் குருநாதர் கொடுத்த அந்த வாக்கு இன்னை வரைக்கும் நடந்துட்டுருக்குது. இல்லை, முதல்ல அமர்ந்து இந்த வேல் பிரதிஷ்டை பண்ணி அதற்கப்புறம் முருகபெருமான அமர வச்சார். பால முருகன் குழந்தை வடிவத்தில் இருக்கணுன்றது அவருடைய ஆசி. அது பிரகாரம் அங்கே அமர வச்சார். இது நாட்கள் கடக்க கடக்க ஒவ்வொரு அடியார்களாக வர ஆரம்பித்தாங்க. என்ன ஏது என்றத விஷயம் தெரிந்து இங்கே முருகன் அமர்ந்திருக்கிறாரு, ஐயா சித்தர் ஒருத்தர் அமர்ந்திருக்கிறார் என்ற பெயர் கொண்டு அதில் குருமார்கள் துரைசாமி என்ற பெயர் தான் இங்கே வந்து அமர்ந்த பின்னாடி ஒரு 3 வருஷம் காலம் பின்பு அவர் குருமார்கள்லாம் சேர்ந்து ஐயாவுக்கு ஸ்ரீ பிரம்மஜோதி சுவாமிகள் என்ற பெயரை சூட்டினாங்க. இன்னை வரைக்கும் அந்த பிரம்மஜோதி சுவாமியுடைய பெயர் மீண்டு வருது. இதில் அந்த விசேஷம் என்பது வைகாசி விசாகம் எடுத்தாங்க. முருகப்பெருமானுக்கு அந்த விசாகம் நட்சத்திரம்ன்றதுனால விசாக நட்சத்திரத்தை வைகாசி விசாகம் பால் குடம் பெரிய திருவிழாவை நடத்துனாங்க. அந்த 2005 ஒரு 4 வருஷம் இருக்கிற வேலைப்பாடுகள்லாம் முடித்தாங்க. 2005 ஆரம்பித்தாங்க அந்த பால் குடத்தினுடைய விழாவை ஆரம்பித்து அது இன்னை வரைக்கும் அந்த வைகாசி விசாகம் மறுத்து தைப்பூசமாக ஆக்கி 7 வருஷம் ஆகுது. தைப்பூசமாக ஆக்கி இந்த 7 வருஷம் பால் குட விழா பெரிய திருவிழா. இதில் பெரிய விசேஷம் என்னென்னா இங்கே நடக்கிற விஷயம் அன்னதானம். டெய்லி அன்னதானம், இரவு பகல் யார் வந்தாலும் அந்த அன்னதானம், யார் வந்தாலும் இங்கே பசியாறி போகலாம். அந்த ஒரு விஷயம் முருகப்பெருமானும் குருநாதரும் இந்த இடத்துல அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த நாள்லேருந்து இன்னை வரைக்கும் அந்த அன்னதான வழிபாடு நடந்துட்டு வருது. ஆக அந்த குரு இங்கே வந்து அமர்ந்த பின்னாடி மேலும் மேலும் அடியார்கள் வர, முருகருடைய ஆசை பெற, குருநாதருடைய திருவருளை பெற, அவர்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்க, நாங்கள் என்ன செய்யணுன்றது அடியார்கள் கேட்டு அதுக்கு இந்த வழி இது இருக்குது நீங்கள் பண்ணுங்கன்ற ஒரு நிலையோடு குருமார் சொல்லி அந்த வழிபாடுகள்லாம் இவ்வளோ தூரம் நடந்துட்டு வருது. நடந்த பின்னாடி முருகங்கிட்ட கேட்ட வாக்கு, முருகங்கிட்ட கேட்ட சொல், முருகங்கிட்ட கிட்ட ஆசி பெற்றது. தீராத பிணி தீரணும், குறை தீரணும், கஷ்டம் நீங்கணும், வேண்டிய வரம் பெறணும். அதற்கு இந்த அடியனுக்கு உன்னை நினைத்து கொடுக்கும் அந்த திருவெண்ணீரால் அடியாருடைய குறை தீரணும் என்பது முருகங்கிட்ட ஆசி பெற்று அந்த திருவெண்ணீர் தான் மருந்து. அந்த நாள் 2001 இந்த 2025 வரைக்கும் திருவெண்ணீர் தான் மருந்து. அந்த விஷயம் இன்னை வரைக்கும் நடந்துட்டு வருது முருகனுடைய ஆசையோடு. ஆக இந்த விசேஷ நாட்கள் நடக்கிற விஷயம் கிருத்திகை விசேஷம். இந்த கிருத்திகை வழிபாடு நிறைய வருஷத்தில் ஒரு திருவிழா, பெரிய திருவிழா எதுனா நம்ம தைப்பூச திருவிழா, வைகாசி விசாகம் நடத்துகிறோம். இதில் அடியார்கள் பங்கேற்று இந்த குன்று மேலே சாதாரண இந்த மலையே உடைஞ்சி உருவாக்கி முருகனை அமர வச்சு மீண்டும் சிவபெருமான் காசி விஸ்வநாதர் சுயம்பு, அந்த காசி விஸ்வநாதர் சுயம்பு நம்ம திருவெற்றியூரில் கிடச்ச அந்த பொக்கிஷம், அது அடியார்கள் படிக்காக கேட்க போகிற இடத்துல அவங்க கொடுத்த அந்த பொக்கிஷத்தை அவருக்கு பக்கத்திலேயே, அவர் மகனுடைய பக்கத்திலே ஒரு ஆலயத்தை கட்டி புதுப்பிச்சு 2016 காசி விஸ்வநாதரா விஷாலாட்சி அம்பாவை அமர வச்சுருக்கிறோம். இன்றைக்கி அங்கே வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, மகா சிவராத்திரி வழிபாடு, பைரவர் இருக்கிறாருங்க. பைரவருக்கும் அந்த தேய்பிறை அஷ்டமி, அந்த தேய்பிறை அஷ்டமியினுடைய வழிபாடும் பண்ணிட்டுருக்குறோம். அதே மாதிரி ஐயா நிறைய அடியார்களை மக்கள் சொத்து, மகேஷன் சொத்து என்ற ஒரு நிலையோட மக்களை அரவணைச்சார், அடியார் கூட்டத்தை அரவணைச்சதுனால இவ்வளோ தூரம் நடந்தது. பெரிய விசேஷம் அந்த அன்னதானம் இவ்வளோ தூரம் நடத்திட்டு வந்திருக்குது. இந்த அன்னதான வழிபாட்டு முறையோடு இருந்து நாட்கள் கடந்து அடியார்கள் வந்தாங்க. இந்த வேலைப்பாடுகள்லாம் நிறைய நடக்க வந்தது, விசேஷம் நடக்க வந்தது. இதில் தீராத வினை, அந்த வினை எப்படி வந்ததுன்னா, அதாவது மூச்சு பயிற்சி, வாசி போனால் மூச்சு அடக்கம், அந்த மூச்சு பயிற்சினாலே அடியாருக்கு அந்த வினை அப்படி தான் வந்ததான்றது இந்த அடியனுக்கு தெரியாது.
ஆக நம்ம ரமண மகரிஷிக்கு வந்த நோய் அடியாருக்கு 2016 அந்த நோய் வந்தது. நோய் வந்து சித்தியாகி அவர் சொன்ன நாட்கள் ஜீவசமாதி ஆகணுன்ற ஒரு நிலையோடு இருந்தார். பற்று அற்று இருந்தால் தான் நான் இறைவனை காண முடியுன்ற ஒரு நிலையோடு வந்து அமர்ந்து அந்த கடைசி நேரத்தில் அடியார் கூட்டம் வந்து அவருக்கு யாரும் பாடெடுக்கலை. அப்போது அந்த 2016 பற்று உள்ளே வந்துடுச்சு. பற்று உள்ளே வந்தோன்னா அந்த 4 குடும்பத்தார், பெண்ணுங்க 2, பிள்ளைங்க 2, 9 பேரமார் பேத்தி, அவருக்கு 22 நாள் இந்த இடத்துல இருந்து அவருக்கு சேவை பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் இந்த அடியனுக்கு மூத்த மகன், அவருடைய மூத்த மகன், இந்த அடியனுடைய பெயர் குமரவேல். இந்த 2016 அவர் சித்தி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த அடியனுக்கு அவர் பெற்ற அந்த ஞானம் பெறணும், அவர் பெற்றதெல்லாம் நாம் பெறணுன்ற ஒரு நிலையோடு இந்த அடியனுக்கு ராஜ யோகத்தினுடைய தீட்சை. இந்த அடியனுக்கு ஒரு குருநாதர் இருக்கார், ஐயா ஞானசேகர். அடுத்தது ஐயா பிரம்மஜோதி சுவாமிகள் குரு. ஆமாம், இருவரும் எனக்கு குருமார்கள் தான். அவர்களை இந்நாள் வரைக்கும் இந்த தியான நிலையில் அமர அவர்களை வேண்டி இந்த தியான நிலையில் அமர்ந்து தியானம் நடக்குது. அவர் பெற்ற அந்த ராஜயோகத்தினுடைய தீட்சையும் இந்த அடியன் பெற்று இந்த நாள் வரைக்கும் அந்த தியான நிலையில் அமர்ந்திருக்கிறேன். 2016 இந்த அடியனுக்கு அந்த பாக்கியம் கிடைத்து மேலும் மேலும் உயர அடியாருடைய ஒத்துழைப்போடு அடியார் கூட்டம் பெருக இவ்விடத்தில் மேலும் மேலும் உயர்ந்து இந்த கொடிமரம் பிரதிஷ்டை நிறைய நடந்திருக்குது. இந்த இடத்துல வந்து அதாவது சில வேலைப்பாடுகள்லாம் அன்னதான கூடம் மகிழ்ச்சி அடியார் கூட்டத்தோடு இந்த நாள் வரைக்கும் அந்த அன்னதான வழிபாடு தொடர்ந்து நடந்து வருது. இங்கே நடக்கிற விஷயம், பெறுகிற விஷயம் எதுன்னா அன்னதானம் தான். அன்னதானம் தான். இந்த இடத்துல முதல்ல முருகன், அடுத்தது சிவபெருமான். ஐயா சித்தியானதுக்கு அப்புறம் 2016 அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும், அவர்களுடைய ஆசிரமம் கட்டணுன்ற ஒரு நிலையோடு அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி ஒரு ஆசிரமம் கட்டி அதில் சிவன் அடியார்கள் வந்தாங்கன்னா, சாது சன்னியாசிகள் வந்தாங்கன்னா அதில் தங்கி அவங்களுக்கு 3 வேளையும் ஆகாரம் கொடுத்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த நிலையோடு இன்னை வரைக்கும் நடந்துட்டு வருது. அவருக்கும் ஒரு மணிமண்டபம் கட்டிருக்கிறோம். அடுத்தது பிரகாரமூர்த்திகள் இருக்கிறாங்க. அந்த பிரகாரமூர்த்திகளில் விநாயக பெருமான் இருக்கிறாரு, முருகர் இருக்கிறாரு, காசி விஷாலாட்சி அம்மா இருக்கிறாங்க, பைரவர் இருக்கிறாரு, சூரியன் இருக்கிறாரு, சந்திரன் இருக்கிறாரு, அம்மா அன்னபூரணி இருக்காங்க, அதோட தட்சிணாமூர்த்தி இருக்கிறாங்க, கன்னிமார்கள் 7 சப்த கன்னிகள் இருக்கிறாங்க, காத்தவராயன் அவங்களுக்கு காவலாக இருக்கிறது காத்தவராயன் இருக்கிறாங்க, ராகு கேது. இந்த இடத்துல திருமண தடை, இந்த திருமண தடை வந்தால் அந்த திருமண தடைக்கு அதே மாதிரி அந்த புத்திர பாக்கியம் இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க. அது வந்து கருமா. இதெல்லாம் நிறைய இருக்கிறதுக்கு அந்த ராகு கேது பகவானுக்கு அபிஷேகம் இங்கே நடக்குது. இந்த அபிஷேகம் நடந்து அதை பூர்த்தியாகி அடியார்கள் மனம் போல நிறைவாகி அவருக்கு அந்த மாங்கல்யம் பிராப்தம் கிடைக்குது. இங்கே அந்த வழிபாடு, இங்கே ராகு கேது வழிபாடு இங்கே சேமமாக நடத்துகிறோம். அதை சேமம் நடத்துகிறோம். அதை தொடர்ந்து அம்மா அன்னபூரணி இருக்காங்க, துர்கை அம்மா இருக்காங்க, சண்டிகேஸ்வர் இருக்கிறாங்க, பிரம்மதேவர் இருக்காங்க, விஷ்ணு இருக்காங்க. அதாவது சிவன் ஆலயத்தில் பிரகாரமூர்த்திகளை யார் வைக்கணுமோ அவங்கள எல்லோரையும் அமர வச்சுருக்குறோங்க. அவங்களுக்கு எல்லோருக்கும் வழிபாடு பண்ணிட்டு வரும். இந்த வருஷத்தில் ஒரு திருவிழா, பெரிய திருவிழா, தைப்பூச திருவிழா, கிருத்திகை மாதந்தோறும் வர்றது கிருத்திகை நாள். இந்த கிருத்திகை நாளில் நல்ல வழிபாடு பண்ணுறோம். இன்னை வரைக்கும் முருகப்பெருமான் பாலமுருகன் குழந்தை வடிவம். இந்த குழந்தை வடிவமாகப்பட்டவர் காட்சிகள் நிறைய கொடுத்துக்கிறாரு, வினைகள் நிறைய தீர்த்திருக்கிறாரு, குறையை நிறைய தீர்த்திருக்கிறாரு. புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுத்துருக்கிறார். ஏன்னா அவர் குழந்தை, அந்த குழந்தை வடிவமாக இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கேட்டவர்களுக்கு அந்த புத்திர பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். நிறைய கொடுத்துருக்கிறார். இங்கே வேண்டி வரவங்களுக்கு என் தகப்பனார், என் குருநாதர் பிரம்மஜோதி சுவாமிகள் என்ன வர வாங்கினாரோ அந்த வர முருகபெருமான்கிட்ட இந்நாள் வரைக்கும் வேண்டி அவரை நினைத்து இந்த திருவெண்ணீரும் கனியை மட்டும்தான் இங்கே கொடுக்குறோம். திருப்புகழ், அந்த திருப்புகழே சதா இங்கே போட்டிகிட்ருக்குறோம். திருப்புகழை பாடிட்டுருக்குறோம். திருப்புகழை பாடி தான் ஒவ்வொரு விஷயமும் முருகன்கிட்டேருந்து நம்ம அந்த கனியாகட்டும் சரி, திருவெண்ணீர் ஆகட்டும் சரி, அதை எடுத்து கொடுத்து அந்த வினைகளை அகற்றி குறைகளை போக்கி கஷ்டத்தை போக்கி அடியார்கள் வேண்டிய வரம் பெற அந்த திருவெண்ணீர் கனி மட்டுமே இங்கே மருந்து. அது மட்டும்தான் இங்கே நடக்கிற விஷயம். அது வினை தீர்ந்து குறை தீர்ந்து கஷ்டம் தீர்ந்து அடியார்கள் வேண்டிய வரம் பெற்று அந்த புத்திர வாக்கியம் பெற்று, முருகா உங்களை வேண்டி வந்தோம், எங்களுக்கு நல்லதே நடந்தது முருகா என்ற பேரும் புகழ் முருகனை சேருது. நம்ம முருகனை வேண்டி கொடுப்பது திருவெண்ணீர் கனி மருந்தாகப்பட்டது. இது மட்டுமே இங்கே மருந்து, வேறு எதுவும் இல்லை. ஆக இந்த வேலுக்கு ஒரு பவர் உண்டு.
ஏன்னா 700 வருஷத்துக்கு அப்புறமா இங்கே வந்து அமர்ந்ததுனாலே, இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணதுனாலே அந்த வேலுக்கு ஒரு பவர். அதனால் வர அடியார்களே 9 சுற்றி விழுந்து வணங்கிட்டு போனீங்கன்னா ஜெயம் என்பது முருகனுடைய ஆசி, குருநாதருடைய வாக்கு. இந்த அடியை இன்னை வரைக்கும் அதை நடத்திட்டு வருது.